சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் காவேரி சேரணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே சாரதா இருந்துக்கிட்டு விஜயோட பாட்டியும் சித்தியும் என்னென்னா வீட்டில் வந்து சொன்னாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் விஜய் கிட்ட சொல்கிறாங்க. விஜய்க்கு ஒரே அதிர்ச்சி. பாட்டியும் சித்தியும் இப்படியா பேசுனாங்க அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க அத்தை. பாட்டியும் சித்தியும் பண்ணது எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது. என்கிட்ட எதுவுமே கேட்கல. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி காவேரியை டிவோர்ஸ் பண்ணுறதை பற்றி இங்கே வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கோவப்படுறாங்க. உடனே சாரதா இருந்துக்கிட்டு, "இங்க பாருங்க தம்பி, இப்போ கூட உங்க கூட காவேரியை சேர்ந்து வாழ வைக்கணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனா உங்க கூட காவேரியை அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சா அவ சந்தோஷமா இருக்க மாட்டா தம்பி. உங்க பாட்டி இப்படியெல்லாம் இங்க வந்து பேசிட்டு போனாங்க. அப்படி இருக்கும்போது காவேரி அந்த வீட்ல வந்து சந்தோஷமா இருப்பாளா? என்னால அனுப்பி வைக்க முடியாதுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. உடனேவும், "நீங்க வருத்தப்படுறதுல நியாயம் இருக்கு அத்த. நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. நான் போய் எங்க தாத்தா, பாட்டி கிட்ட பேசுறேன். அவங்க கிட்ட பேசிட்டு காவேரிய கூப்பிட்டு போறேன். அதுவரைக்கும் காவேரி இங்க இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனேவும், "விஜய் எங்க போறீங்க விஜய்? பாட்டி, தாத்தா கூட சண்டை போடாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நீ அமைதியா இரு காவேரி. பாட்டி இப்படியெல்லாம் முடிவெடுப்பாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதுவும் என்கிட்ட கேட்காம இப்படி ஒரு முடிவை அவங்க எப்படி எடுக்கலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அது உங்க மேல உள்ள அக்கறையினால பண்ணியிருக்காங்க. மத்தபடி பாட்டி ஒண்ணும் அவ்வளவு கெட்டவங்கலாம் கிடையாது விஜய்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க காவேரி. "நீ அமைதியா இரு காவேரி. நான் பாட்டிக்கிட்ட எதுனாலும் பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா, இங்க தாத்தா, பாட்டி கிட்ட இங்க விஜய் சித்தியும், சித்தப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அத பார்த்துட்டு விஜய்க்கு செம கோவம். அவங்க என்னன்னா, "அஜயோட வாழ்க்கை பாழாயிரும் போலக்க. அஜயும், ராகினியும் எப்படியாவது பிரிச்சுடணும்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சித்தப்பா வந்து திருந்துன மாதிரி தாத்தா, பாட்டி கிட்ட பேசுறாங்க. "அஜயோட வாழ்க்கையும், விஜயோட வாழ்க்கையும் நம்ம காப்பாத்தணும். விஜயோட வாழ்க்கையிலேருந்து காவேரிய வெளிய அனுப்புன மாதிரி, அஜயோட வாழ்க்கையில ராகினியும் வெளிய அனுப்புனா தான் அவ வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அத நீங்க தான் செஞ்சு வைக்கணும். அஜய மறுபடியும் இந்த வீட்லயும் நீங்க இருக்கிற மாதிரி பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா, பாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் சித்தியும், சித்தப்பாவும். இங்க பாட்டி இருந்துட்டு, "அதான் அவ்வளோ தூரம் சொல்றாங்கல்ல. ஏன் நீங்க மனசு மாற வேண்டியதானங்க? அஜயோட வாழ்க்கைய காப்பாத்தணும்ல. அவனும் நம்ம பேரன் தானே" அப்படி சொல்லிட்டு தாத்தா கிட்ட பாட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் இங்க விஜய் வேகமா இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு, "இங்க பாருயா, உன்ன யார்யா வீட்டுக்குள்ள விட்டா? இது என்னுடைய வீடுயா. நீ முதல்ல வெளியில கிளம்பு. அன்னைக்கு என்ன ஜெயில்ல வரைக்கும் போகிற மாதிரி பண்ணிட்டு, எல்லா வேலையும் பண்ணிட்டு, நீங்க நல்லவ மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கியா?" அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. "தம்பி என்ன மன்னிச்சுடுங்க தம்பி. நான் திருந்திட்டேன். உங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் வந்தேன். என்ன மன்னிச்சுடுங்க தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட சித்தப்பா சொல்றாங்க. "ஆனா நீலாம் திருந்திருக்க ஆளே கிடையாதுயா. நாடகம் ஆடுறியா? அங்க உன்ன வீட்ல வச்சுக்க மாட்டேன்னு சொன்னதுனால இங்கலாம் வந்து நீ வந்து பிளான் போடுறியா மறுபடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசிக்கிட்டு இருக்காங்க. "இல்லன்னா அந்த பசுபதி ஏதாவது உனக்கு பிளான் போட்டு குடுத்தானா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும், "இல்ல பசுபதிய விட்டு நான் விலகிட்டேன்ப்பா. நான் மனசார திருந்திட்டேன். என்ன மன்னிச்சுடு விஜய்" அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாருயா, நான் அடிக்கிறதுக்கு முன்னாடி வெளியில போயிடு. சித்தி உங்களுக்கு மரியாதை குடுத்து அந்த ஆள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். வெளியில அனுப்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவமா பேசுறாங்க. உடனேவும், "சரி நான் வரேன்ப்பா. உண்மையிலேயே பாதிக்கப்பட்டது நீ தானே. உனக்கு என் மேல கோவம் இருக்கிறது நியாயம் தானே" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சித்தப்பா அங்கேருந்து கிளம்பி போறாங்க. இங்க விஜயோட பாட்டி இருந்துகிட்டு, "என்னப்பா அதுக்குள்ளேயே வந்துட்ட? நீ இவ்வளோ சீக்கிரமா வருவேன்னு நான் எதிர்பார்க்கலப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. ஆனா விஜய் செம கோவத்தோட இருக்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு, "இங்க பாருப்பா, நீ இல்லாத நேரத்தில நீ 4 நாளா ரொம்ப வருத்தப்பட்டு போனதுனால, நானும் காவேரி வீட்ல போயிட்டு பேசினேன்ப்பா. அவங்க எவ்வளவு மோசமா பேசிட்டாங்கன்னு தெரியுமா? அதெல்லாம் என் பொண்ண உங்க வீட்ல வாழ வைக்கலாம் அனுப்ப முடியாது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விவாகரத்து பண்ணி எப்படி உங்க பேரன் கல்யாணம் பண்ணலாம்? அப்படின்னு ரொம்ப மோசமா பேசிட்டாங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் சித்தியும், "ஆமாப்பா நானும் தான் பாட்டியோட சரி உன்னுடைய வாழ்க்கை பாழாயிடும்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல போய் பேச போனேன். ஆனா காவேரிய உன் கூட சேர்த்து வாழ வைக்கிற மாதிரி ஐடியாலாம் அவங்க இருக்கிற மாரி தெரியலப்பா" அப்படி சொல்லிட்டு விஜய் சித்தியும் சொல்றாங்க. "ஓ! அப்படியா?" அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னப்பா நீ பேசுறதெல்லாம் பார்த்தா, நாங்க பேசுறது, சொல்றதெல்லாம் நம்பாத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க" அப்படி சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. "என்ன பாட்டி சொல்ற? நம்புறவங்களலாம் என் முதுகுல குத்திடுறாங்க. யார தான் நம்பன்னு தெரியல" அப்படி சொல்லிட்டு விஜய் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தாத்தா, "என்னடா விஜய் பாட்டிக்கிட்ட போயிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிறாங்க. "என்ன தாத்தா பண்ண சொல்றீங்க? பாட்டியும், சித்தியும் பண்ண காரியத்த நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் வருத்தப்பட தான் செய்வீங்க" அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே தாத்தா இருந்துகிட்டு, "என்ன விஜய்? என்ன காரியம் பண்ணாங்க பாட்டி?" அப்படி சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க. "இங்க பாருங்க தாத்தா, என்கிட்ட கேட்காம இவங்களாவேவும் காவேரி கிட்ட போயிட்டு டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் கேட்டு போயிருக்காங்க. அப்படி போனது எவ்வளோ பெரிய தப்புன்னு இவங்களுக்கு தெரியுதா?" அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தாத்தாவுக்கு ஷாக்கு.
என்ன கல்யாணி பண்ணி வச்சிருக்க? காவேரி டிவோர்ஸ் பண்றத பத்தி நீ எப்படி முடிவு பண்ணலாம்? அது விஜய் எடுக்க வேண்டிய முடிவு. நீ இப்படியெல்லாம் முடிவு எடுக்கிறேன்னு சொல்றதெல்லாம் சரியில்ல." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா செம கோவமா பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஏதோ அன்னைக்கு வக்கீல கூப்பிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஏதோ பண்ண போறீங்கன்னு தோணுச்சு. ஆனா இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு தாத்தா சொல்றாங்க. உடனே விஜய், "தாத்தா உங்களுக்குமா இந்த விஷயம் தெரியும்? இப்படி இந்த விஷயத்த பத்தி நீங்க தெரிஞ்சும் நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல தாத்தா. நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நீங்களும் வந்து பாட்டியோட சேர்ந்துட்டு காவேரிய டிவோர்ஸ் பண்ற முடிவுல தான் இருந்தீங்களா தாத்தா?" அப்படி சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனேவும், "இல்லப்பா, நான் ஒண்ணும் அப்படிலாம் முடிவு பண்ணல. நானு பாட்டிகிட்ட சொல்லி பார்த்தேன். ஆனா பாட்டி கேட்குற மாதிரி இல்ல. அதனால என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியலப்பா." அப்படி சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நீங்க பாட்டி இப்படி முடிவு எடுக்கும்போது நீங்க தடுத்திருக்கணுமே தாத்தா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல தாத்தா. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் தாத்தா தடுக்கல? அந்த வக்கீல் கூப்பிட்டு பேசியிருக்காங்கல்ல. அந்த வக்கீல் கிட்டனாச்சும் நீங்க சொல்லியிருக்கலாம்ல தாத்தா. அப்படி இருக்கும்போது பாட்டி எப்படி காவேரி வீட்ல போயிட்டு டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் கேட்டிருக்க முடியும்? நீங்க ஏன் தாத்தா பாட்டி செஞ்சதுக்கு என்னனாலும் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனீங்க. அப்பன்னா உங்களுக்கும் காவேரிய டிவோர்ஸ் பண்ணணும்னு ஏதாவது எண்ணம் இருக்கா தாத்தா? அப்டி சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனே தாத்தா இருந்துகிட்டு, "இல்லப்பா, நீ என்னப்பா இப்படி சொல்ற? அப்படிலாம் ஒரு எண்ணமும் எனக்கு இல்லப்பா." அப்படிங்கிறாங்க. அங்க போய் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் கேட்டது மட்டும் இல்ல தாத்தா. என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா பாட்டி? அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து அடுக்குறாங்க. "மாசம் மாசம் உங்களுக்கு எவ்வளோ ஜீவனாம்சமா வேணும்? அத சொல்லுங்க. நாங்க குடுத்துர்றோம். அதுவும் இல்லாம பசுபதி அந்த வீட மீட்கிறதுக்கு உங்களுக்கு பசுபதி கிட்ட எவ்வளோ பணம் குடுக்கணும்? அதையும் நாங்க மீட்டு குடுத்துர்றோம்." அப்படி சொல்லிட்டு வரிசையா அடுக்கியிருக்காங்க. அதுவும் அவங்க சைன் போட மாட்டேன்னு சொன்ன பிறகு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா தாத்தா? "என்ன அதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கே அசிங்கமா இருக்கு. பாட்டி இப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல." அப்படின்னு விஜய் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாங்க. விவாகரத்து பண்ண மாட்டேன்னு சொன்னதும், அப்பன்னா மொத்த சொத்தையும் அபகரிக்கணும்னு சொல்லி தான் இப்படிலாம் பிளான் போட்டிருக்கீங்களா? அ அதனால தான் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நாக்கு கூசாம காவேரிய போயிட்டு இப்படி பேசியிருக்காங்க அவங்க குடும்பத்தில உள்ளவங்களையும். என்ன தாத்தா, அவங்க அம்மாவே இப்பதான் மனசு மாறி காவேரிய என் கூட அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாட்டி இப்படி பண்ணலாமா? அதுவும் சித்தி வேற. அவங்க பங்குக்கு அவங்களும் வந்து அவங்க வீட்ல உள்ளவங்கள அவமானப்படுத்தி பேசியிருக்காங்க. இப்ப இந்த பசுமதினால தான் எனக்கு பிரச்சனைன்னு சொல்றீங்களே, நாள பின்ன நான் வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்றேன். அந்த பொண்ணுக்கும் இதே மாதிரி வேற பிரச்சனை இருந்தா, அந்த பொண்ணையும் டிவோர்ஸ் பண்ண சொல்லிருவீங்களா? என்ன தாத்தா இதெல்லாம்? எனக்கு புரியல. பாட்டி சொல்றது. அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப கோவமா பேசுறாங்க. "என்ன விஜய், அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்கியா? அவங்க போட்டு குடுத்துட்டாங்களா? நாங்க தான் அப்படியெல்லாம் பண்ணோம்ன்னு சொல்லிட்டு" அப்படின்னு பாட்டி வந்து கேட்குறாங்க. உடனே விஜய் வந்து, "அவங்க ஒண்ணும் போட்டு குடுக்கல. நான் தான் மறுபடியும் கேட்க போயி, அவங்க கடைசில அவங்க ஒண்ணும் போட்டு குடுக்கல. நான் தான் அவங்கள மிரட்டி கேட்க போய் தான் அவங்க வந்து உண்மைய சொன்னாங்க." அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "தாத்தா, இனிமேலும் என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. இங்க காவேரிய கூட்டு வந்தாலும் காவேரியும் இங்க நல்லா இருப்பாளான்னு எனக்கு தோணல." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி இருந்துகிட்டு, "இங்க காவேரிய நான் கூட்டு வரதுக்கு அனுமதிக்க மாட்டேன். அது நான் செத்த பிறகு தான் நடக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்துட்டு, "நல்லது பாட்டி, நல்லது. நான் இங்க கூட்டு வரல. இங்க நீங்களும் தாத்தாவும், சித்தியும் 3 பேருமே இந்த வீட்ல இருந்துக்கோங்க. நான் இந்த வீட்ட விட்டு கிளம்பி போறேன்." அப்படிங்கிறாங்க. உடனே தாத்தா இருந்துகிட்டு, என்னடா விஜய் நீ பண்றது சரியில்லடா. பாட்டி ஏதோ பண்ணிட்டாங்கன்னு அதுக்காக வீட்ட விட்டு கோச்சு போறதா?" அப்படி சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்ல தாத்தா, இப்ப பார்த்தீங்களா, காவேரி இங்க கூப்பிட்டு வரக்கூடாதுன்னு பாட்டி பிடிவாதமா இருக்காங்கல்ல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி தாத்தா இங்க இருக்க முடியும்? நான் இங்க இருந்து கிளம்புறேன் தாத்தா." அப்படி சொல்லிட்டு விஜய் செம கோவமா பேசிட்டு பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க. உடனேவும், "கல்யாணி, ஏன் கல்யாணி இப்படி பண்ற? விஜய் மனச மாத்துறதுக்கு நீ காவேரி இங்க கூப்பிட்டு வர சொல்லு கல்யாணி." அப்படிங்கிறாங்க. "என்னால முடியாதுங்க. அந்த காவேரி இந்த வீட்ல வந்தா நான் இருக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பிடிவாதமா இருக்காங்க. உடனே விஜய், "சரிங்க தாத்தா, நீங்க இங்க இருந்துக்கோங்க. நான் கிளம்புறேன் இந்த வீட்ட விட்டு. நான் இங்க இருக்கிறதுனால தானே நீங்க வந்து இப்படியெல்லாம் பண்றீங்க. அதுவும் எனக்கு தெரியாமயே காவேரி டிவோர்ஸ் பண்ற முடிவெல்லாம் நீங்களாவே எடுத்துக்கிறீங்க. நான் இனிமேல் இங்க இருக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்பி போறாங்க. உடனேவும், "தாத்தா, என்னடா விஜய் இப்படி பண்ற?" அப்படின்னு கேட்கும்போது, "என்ன தாத்தா, நீங்க எங்க இருந்தாலும் உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்கும் தாத்தா. நான் கிளம்புறேன்." அப்படி சொல்லிட்டு விஜய் அங்கருந்து கிளம்புறாங்க. சித்தியும், "ஏய் நில்றா விஜய்" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனா விஜய் நிக்கவே இல்ல. அங்கருந்து கிளம்பி நேரா இங்க சாரதா வீட்டுக்கு தான் வர்றாங்க. இந்த சீரியல் எப்படி தான் நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.